எல்லாரும் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் தொழில் பண்டிகாவனூரில் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட் கணேஷ்னு சொல்லும். ஆனால் அன்றைக்கி பெரிய ஒரு உதவியாக பண்ண அவர் தான் இந்த தொழிலுக்கு நம்ம முதல்ல உண்மையில் ஒரு 60-70 வயசு கடந்து வருமானம் இல்லாமல் இயலாத முதியவர். அந்த பஞ்சாயத்து தலைவராக நின்று தோத்துட்ட பிறகு நீங்கள் எப்படி இப்போ நீட் கோச்சிங் நீங்கள் நம்ம ஊரில் பண்ண போகிறேன். இதெல்லாம் கொஞ்சம் மனசை வருத்தின விஷயம். மேலே ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கிறாங்க நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது. அந்த விமர்சனம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. இப்போது நீங்கள் எந்த சர்வீஸ் பண்ணாலும் அவர் தலைவருக்கு நிற்கிறதுக்கு தான் அதை பண்ணிகிட்டு இருக்கா போல. அனைவருக்கும் வணக்கம். இந்த மண்ணில் பிறந்து தனக்காக மட்டுமன்றி பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை தேடி தான் இந்த விளையாடு மகிழ்வோட வழங்கும் மண்ணில் மாமனிதர்கள் என்ற நிகழ்ச்சி வந்து நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கி யாரை வந்து பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் மேலக்குண்டையார் கிராமத்தை சேர்ந்த திருவாளர் சமூக சேவகர் திரு கணேசன் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா, உங்களை பற்றி இப்போ சுருக்கமாக உங்களை பற்றி செல்ஃபி. என் பேர் வந்து கணேஷ். சொந்த ஊர் வந்து மேலக்குண்டையார் ஊராட்சி, கரையமேடு கிராமம். எல்லோரும் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் தொழில் பண்டிகாவனூரில் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட் கணேஷ்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து சித்தா டாக்டர் படிக்கிறா, இன்னொரு பொண்ணு வந்து இன்ஜினியரிங்கு பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ்ன்ற மாதிரி எடுத்து படிக்கிறா. சரிண்ணா, இப்போ உங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் லைஃப் அதில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த தொழில் நல்லா போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு எப்படி வந்து இங்கே சமூக சேவை செய்யணும்னு ஆசை வந்துச்சு உங்களுக்கு? ஸோ இந்த தொழில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது. நம்ம இந்த தொழில் மூலயமா நம்மளால் வந்து ஒரு நம்ம லைஃப் வந்து நல்லபடியாக அமைச்சிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலயமா வந்து நம்ம வந்து பண வசதி இல்லை. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் 4 பேர் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற மிஷின்லாம் கொடுத்து ஒரு 4 முதல்ல ஒரு கம்பெனி வைக்கிற மிஷின் வாங்கிறதுக்கு இல்லைன்ற நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நண்பர்கள் பெயர் முக்கியமாக சொல்லணுன்னா, என்னுடைய முக்கியமான அன்றைக்கி பெரிய உதவியாக பண்ண வந்து மோகன், என்னுடைய கிளாஸ்மேட்டு, உறவு எல்லாமே. அவர் அன்றைக்கி ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுத்து ஒரு 4 மிஷின் வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜயகுமார்னு சொல்லிட்டு பக்கத்தில், என் பிள்ளை மாதிரிப்பா நீயும் இந்த எங்கள் வீட்டில் இருக்கிற மிஷின் எடுத்துன்னு வச்சுக்கோ, நீ அப்போ திருப்பி குடியிறையே கொடுங்க அப்படின்னாரு. அதேமாதிரி கரளப்பாக்கத்தில் மோகன், இன்னொரு மோகன், என்னுடைய இந்த தொழிலுக்கு நான் வரத்துக்கான குரு. அவர் வந்து முக்கியமாக அவர் சொல்லி ஆகணும். அவர் தான் வந்து இந்த தொழிலை என்னை வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் குருவோடய இந்த குரு வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. என்னை பார்த்து நீ வந்து என்ன கூட இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லாம் குருலாம் சத்தம் போட்டு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு அன்பாக சொல்லி கொடுத்து இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்ததை மரியாதைக்குரிய ஹரிகிருஷ்ணன் கரையமேட்டில் இருக்கிறார். அவர் தான் இந்த தொழிலுக்கு என்னை முதல்ல டைலரிங் கொண்டு வந்தார். வைக்கும்போது எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அப்போது ஒரு மிஷின் வாங்கிறதுக்கு என்னால் முடியல. மெட்ராஸ் ஐஎஸ்டி மூலயமா வந்து 2500 ரூபா ஒரு ஓவர்லாக் மிஷின். அதை தான் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல கொடுத்த என்ன சொல்கிறது ஒரு லோன். அதை வந்து நான் திருப்பி கட்டுவேன். அது எப்படி கட்டுவேன்னா, 12ஆம் தேதி ஆனால் இன்னும் கூட அந்த ஸ்லிப்லாம் வச்சுருக்கிறேன். 250 ரூபாய் எத்தனை கட்டணும் 12ஆம் தேதி ஆனால். அது சண்டேனா கூட போயிட்டு அங்கே நிற்பேன். இன்றைக்கி சண்டே தானே, உங்கள் ஆஃபீஸ் இருக்குல்ல, நான் கட்டுவேன் 12ஆம் தேதி, இந்த வாங்கிக்கிங்க அப்படின்னு. அது ஏன்னா எப்போவுமே சோசியல் ஒர்க் ஆஃபீஸ்னால எப்போ இருப்பாங்க. அவங்களுடைய திரு முனியப்ப சார் நண்பராகி அவரு எனக்கு வந்து இன்ன வரைக்கும் இருக்கார் கூடவே. ஸோ கைடன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார், இப்படிலாம் பண்ணு அப்படிலாம் பண்ணுன்னு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அன்றைக்கி அந்த மிஷின் எடுத்துன்னு வரும்போது கூட ஒரு பணம் வச்சா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி வச்சா, அவரே ட்ரெயினில் இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு தடவை கீழே உட்காந்துன்னு வரேன் இந்த மிஷினை பிடிச்சிக்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட இன்னும் வச்சுட்டு இருக்கேன். அந்த மிஷினை சொல்லும் போதே நெருடலாக இருக்காது. ஆமாம் அந்த மிஷினை வந்து கீழே உட்காந்து ட்ரெயினில் பிடிச்சிட்டு வரேன். நாங்கள் அவர் கீழே உட்காந்து பிடிச்சார். நான் முதல் தடவையாக அந்த வேலை கீழே உட்காந்துட்டு நான் மிஷினை பிடிக்கிறேன், உனக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். நீங்கள் இப்போ சொல்கிறது எல்லாமே ஐஎஸ்டி தான். ஐஎஸ்டி, ஆமாம். நானும் அதில் செஸ்பி ஸ்டூடெண்ட்டு. அங்கே நம்மளை அதில் உள்ள என்ட்ராகி பண்ணுறவங்கலாம் வந்து சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே வந்து அவங்களுடைய லைஃப்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குது. எனக்கு பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம கிராமத்தில் நீங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல கல்வி தான் என்னுடைய இம்பார்ட்டன்ட். பசங்களை வந்து பெரியவங்களெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ குழந்தைங்கள ஆண்டந்து ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக மாறும்.
2011 ஒரு கிராமம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 10வது தாண்டி யாருமே படிக்கல. 60 ஃபேமிலி இருக்குது அருந்ததியர்னு சொல்லிட்டு. 10வது தாண்டி ஒரு ஆள் கூட படிச்சதே இல்லை. ஒன்று பெண்ணாக இருந்தால் 10வது தாண்டிருந்தே கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆணாக இருந்தால் எதனா ஒரு கடைங்களில் எதனா சாம்பர் வேலைக்கோ இந்த ரைஸ் மில் வேலைக்கோ இது மாதிரிலாம் போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் போனவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்களை சொல்லி இது மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு கதை. அது ஒரு எலெக்ஷன் இதுக்காக நம்ம பேசுனது தலைவர் இதுக்காக. அப்போது மனசில் ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் வந்து ஜெயிக்கிறேன் தோக்கிறேன்ல, இந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து 16 பேர் டிகிரி பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னுடைய உண்மையிலே சூப்பர். ஆமாம், அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி 16 அப்போ சொல்லுவேன் நான், இந்த கிராமத்தில் இன்னும் அழகான கிராமமாக மாறும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த குழந்தைங்கள்லாம் என்னால் இது பண்ணுவேன். ஸோ அவங்களுக்காக கல்வி வந்து கண்டிப்பாக வந்து டியூஷன் சென்டரில் வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு அழகான அதிகமாக படித்த கிராமம் இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. எல்லாமே அருந்ததியர் சமுதாயம்னால அவங்க செப்பல் தைக்கிறது, அவங்க தொழில் ரைஸ் மில்லுக்கு போகிறது, இப்படிலாம் போயிடுவாங்க. ஸோ அந்த பசங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக இன்றைக்கி படித்து இன்றைக்கி டபுள் டிகிரி பண்ணி ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது நீங்கள் டியூஷன் சென்டர் பண்ணுறீங்க, அப்புறம் வேறு என்னென்ன இதெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் டியூஷன் சென்டர் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகளிர்லாம் ஒருங்கிணைச்சு கிராமம் ஃபுல்லாக மரம் நடுறது, அந்த ஒரு மகளிர் இது பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயசு முதிர்ந்து பிள்ளைங்க இல்லாமல் தனிமையில் ஒரு 60-70 வயசு கடந்து வருமானம் இல்லாமல் இயலாத முதியவர்கள்னு வச்சுட்டு இருக்கோம். அவங்களும் பார்த்திங்கன்னா மாதமான மளிகை சாமான், ஸோ அவங்களுக்கு அரிசி மளிகை சாமான் எல்லாமே கொடுக்குறோம். மருத்துவ உதவியை வந்து கவனிக்கிறேன். ஏதாச்சும் முடியாத அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி பண்ணி காலிலேருந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பசங்களுக்கு யோகா அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அது யோகா ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களுக்காக நான் முதல்ல யோகா போய் கற்றுக்கிறதுக்கு, எங்கள் பொண்ணு கற்றுக்கிறதுக்காக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நானும் எதுக்கு சும்மா பொண்ணு வர வரைக்கும் அவங்கள கூட சேர்ந்து கற்றுனேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் யோகா, சிலம்பம்லாம். அப்போது நான் என்ன நினச்சேன்னா, நம்ம குழந்தைங்க கற்றுக்கினாங்க, கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் போயிடுறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆரம்பிக்கலாமே, இந்த டியூஷன் சென்டர் பசங்களாம் வர வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமேன்னு ஆரம்பித்தேன். இப்போ அவங்க மாவட்ட அளவில் 3 பேர் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகளும் சரி எல்லாருமே வந்து பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசியிருப்பாங்க. தன்னுடைய சுய காலில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இன்றைக்கி உங்களோட வகுப்பில் பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து அந்த பைக் ஓட்ட கற்று கொடுத்துட்டீங்க. அது எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? முதல்ல பைக் ஓட்டுறது வந்து முதல்ல எங்கள் பசங்களுக்கு தான் நான் கற்றுக் கொடுத்தேன். நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து நான் முதல்ல பொம்பளை பசங்க வந்து கீர் வண்டிலாம் ஓட்டுவாங்களா, ஸ்கூட்டி தானே ஓட்டுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் பசங்களுக்கு நான் அந்த பைக் தான் கற்றுக் கொடுத்தேன். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கினாங்க. ஸோ இதை வந்து நான் நினைப்பேன் அடிக்கடிக்கு, நான் எப்போவுமே ஒன்று பண்ணேன்னா மற்ற குழந்தைங்களுக்கும் இது பார்க்குறாங்களே, நம்ம குழந்தைங்க ஓட்டும் போது அவங்க ஒரு ஏக்கமாக இருக்குது, ஏன் நம்ம குழந்தைங்க வரவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அது 18 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கு. நான் நம்மளுடைய கிராமன்றதுக்காக நான் கேட்குறேன். இன்னும் எந்த ஒரு அரசியல் சார்ந்த இதுலேயும் நிகழ்வுலையும் நீங்கள் இல்லை, எல்லாமே சோஷியல் சர்வீஸாக போயிட்டீங்க. என்ன காரணம்? அது ஏன் அரசியலில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அரசியலில் விருப்பம்னா, இப்போது ஏதாச்சும் ஒரு தலைவரை நம்ம பின்பற்றி போகிறோன்னா உடனே அந்த கட்சி சொல்கிறத நம்ம செய்யணும். அது நம்ம முழுசாக ஏற்றுக்கின மாதிரி என்ன இருக்கணும். அதனால் எனக்கு வந்து மேக்ஸிமம் கட்சியில் வந்து எதனா போஸ்டிங் கொடுக்குறேன் எல்லாம் கொடுவேன். நண்பர்கள்லாம் இருப்பாங்க, எனக்கு இல்லை என்னை விட்டுருங்க, நான் அதில் வரல. நான் நீங்கள் போன எலெக்ஷன் அது முந்தின எலெக்ஷனில் ஆமாம் பஞ்சாயத்து தலைவராக நின்னீங்க. அந்த பஞ்சாயத்து தலைவராக நின்று தோத்துட்ட பிறகு நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? அதை தோத்துட்ட பிறகு எப்படி மக்கள் சேவை ஆட்டுறீங்க? அது எது உங்களுக்கு உந்துதலாக இருக்குது? நான் வந்து 2011 நான் தலைவராக நிற்கும்போது, தலைவருக்கு போட்டி போடும்போது உடனடியாக எடுத்த முடியாது. அப்போது எடுத்த முடியும்னு ரொம்ப நாளாக யோசிச்செல்லாம் முடிவு எடுக்கலை. எடுத்ததுக்கு காரணம் வந்து இது மூலயமா வந்தால் இன்னும் நிறைய செய்யலாம், சமூக சேவை செய்யலாம், டைரெக்டாக வர்றதை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம். அப்படி அது ஒன்று. இப்படி தான் ஒரு தலைவர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத பண்ணணும். கண்டினியூ இருக்கணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. ஒன்ஸு தலைவர் ஆகணும், இப்படி ஒரு பஞ்சாயத்தில் இப்படிலாம் பண்ண முடியுமான்றத மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். டைரெக்டாக எல்லாமே ஓப்பன் டாக்கில் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வினா, சோஷியல் சர்வீஸ்னும் போது அவங்கவுங்க செய்வாங்க, அவங்க மன திருப்தியாக செய்வாங்க. உங்கள் ஃபேமிலியே வந்து இப்போ அண்ணியாக இருக்கட்டும், தங்கச்சி 2 பேராக இருக்கட்டும், எப்படி
எல்லாமே இந்த சோஷியல் சர்வீஸில் இறங்கி பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி நான் காலையிலேருந்து பார்க்குறேன், காலையிலேருந்து உங்கள் கூட ஒரு 7 மணிலேருந்து இப்போது 12 மணி வரையும் ட்ராவல் பண்ணுறேன். இந்த இத்தனை மணி நேரமும் அவங்க பரபரப்பாகவே இருக்கிறாங்களே இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணதில். அது என்ன எது உங்களுக்கு உத்வேகமாக இருக்குது? எனக்கு வந்து மெயினாக வந்து கடவுளுக்கும் வந்து எங்கள் வீட்டில் ஃபேமிலிக்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன் எதுக்காகன்னா, நான் எதை செய்தாலும் அவர் செய்கிறது கரெக்டாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிற முதல் நீ இது உனக்கு பிடிச்சிருக்கா நீ செய் அப்படின்வாங்க. அப்படி சொல்கிறதோடு இல்லை, அதுக்கும் என்ன கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க. சரி நீ இது பண்ணு அது பண்ணு. நான் ஃபுல்லாக ஒர்க் இருக்கும், நான் இருந்தே செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் நான் டக்குன்னு சொல்லுவேன், இதுமாரி அந்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்கு போயே ஆகணும், நான் நீ போ அப்படி தான் சொல்லுவேன். போய் வேலையை முடிச்சுட்டு வருவேன். இங்கே வீட்டில் செய்து அவங்க ஒர்க் பண்ணின்னு இருப்பாங்க. ஒரு டைமில் வந்ததே நீ டயர்டாக இருப்ப, நீ ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு மெயினே வந்து இந்த அளவுக்கு காரணம்னா வீட்டுடைய சப்போர்ட்டு தான். மெயினாக என்னுடைய மனைவி வந்து அப்படி ஒரு ஹெல்ப் சோசியல் ஒர்க்கில் கூடவும் செய்வாங்க. என்னுடைய இதுக்காகவும் அவங்க வாழறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கேன், இருந்தாலும் அதிகபட்சமாக இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த சமூக சேவை செய்யணுன்றதை பற்றி என்ன நீங்கள் சொல்ல வரீங்கண்ணா? சமூக சேவை வந்து பசங்க வந்து இந்த கிராமமும் சரி, நம்ம எங்கே போனாலும் சரி, நம்மளால் முடிஞ்சது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க அந்த உணர்வு வந்தாவே போதும் பசங்களுக்கு. நம்ம பெரும்பாலான ஒரு சில பேர் வந்து ஹெல்ப் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களை வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ நம்ம இதுமாரி பண்ணாங்கன்னா எல்லா குழந்தையுமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இளைஞர்கள் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம வீடை எப்படி நேசிக்கிறோமோ, நம்ம கிராமம் நம்ம மக்கள் எல்லோரும் அதே உணர்வோடு நேசித்தாங்கன்னாவே அதுவே ஒரு சோசியல் சேவை தான். இந்த ஒரு 10 வருஷத்தில் உங்களோட தொழில் இல்லை உங்கள் கிராமத்தில் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? எது உங்களோட கனவு இலக்கு? அது போல் இலக்குன்றதை விட எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இது கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. அதாவது ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி வந்து நல்லா படிக்கும், அதுக்கு வந்து டாக்டர் படிச்சிடும். அவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு வந்து நல்ல ஒரு தரமான கல்வி போயிருப்பாங்க, ஒரு ஹையஸ்டான இடத்துல போய் படிச்சிருப்பாங்க, அது கிடச்சிடும். என் மனசை வருத்தது அதுதான். இப்போ எங்கள் பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஒரு நீட் கோச்சிங் பண்ண வச்சேன். இன்னொரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு டியூஷன் படிக்கிற குழந்தைங்களான்னு கேட்கும்போது அதே கேள்வி வந்து நான் கூட டாக்டர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்களான்னா கல்வி வந்து பார்த்திங்களான்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ப்ரைவேட்டில் படிக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்வி கொஞ்சம் சிறந்தா மாதிரி இருக்குது. அது மாதிரி இல்லாமல் எல்லா குழந்தைங்களுக்கும் நீட் கோச்சிங் பண்ணணும் அப்படிலான்றதுனால தான் நான் வந்து அங்கே நீட் புக்கு அத்தனையும் வாங்கி வந்து வச்சு ஒரு பெரிய டிவி வச்சு அந்த டைரெக்டாக பசங்க யாருன்னா ஒரு 5% சேர்ந்தால் கூட வெளியிலேருந்து அந்த கோச்சிங் வந்து எடுக்கலாம் அப்படின்றவங்களுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீட் கோச்சிங் நீங்கள் நம்ம ஊரில் பண்ண போகிறேன். அடுத்தது அதுதான் இலக்கு. அதுக்கான புக்ஸ்லாம் பண்ணியாச்சு. ஸோ பெருசாக 42 இன்ச்சஸ் எங்கே இருந்தாலும் கிளாஸ் எடுக்கலாம், அது மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் மனசை வருத்தின விஷயங்கள். கல்வி மூலமா மட்டும்தான் எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, மக்களின் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மாற்ற முடியுன்றது எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய இதுவும் வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை அது மட்டும்தான். உங்கள் மேலே ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கிறாங்க நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது. அந்த விமர்சனம் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா? விமர்சனம் ஆளுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். பெரும்பாலும் இப்போது நீங்கள் எந்த சர்வீஸ் பண்ணாலும் அவர் தலைவருக்கு நிற்கிறதுக்கு தான் அதை பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி கையாளுறீங்க?